வணக்கம் மக்களே, வெல்கம் டு அனிவிக்கி vlogs. என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா? இது வந்து ரொம்ப ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப நாள் இல்லை, ரொம்ப வருஷம். அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி கடைசியாக என் ஹஸ்பண்டை தான் வரைஞ்சேன், பென்சில் ஆர்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ தான் பென்சில் எடுக்கிறேன். ஏன்னு எனக்கு தெரில. மீன்ஸ் டைம் இல்லைன்னு சொல்லலாம், அதுக்கான மைண்ட் இல்லைன்னு சொல்லலாம். அந்த மாதிரி 5 இயர்ஸ்க்கு அப்புறமா இந்த ஒரு பிக்சரை வரையலான்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் சொன்னார், இதை வரைஞ்சி நீ யூடியூப்பில் போடு, சூப்பராக போகும் அப்படின்னு சொன்னார். பட் நான் அதுக்காக பண்ணல, ஏன்னா அதுக்கு பண்ணணுன்னாலுமே ஒரு மைண்ட் வேணும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னமோ தெரில, சரி வரைஞ்சி தான் பார்ப்போமே எப்படி இப்போ பண்ணுறோம். ஏன்னா நிறைய பேர் இப்போ நிறைய பிக்சர்ஸ் வரைஞ்சி ட்ரா பண்ணி போடுறாங்க, பயங்கரமாக பண்ணுறாங்க. பட் நம்ம எந்த லெவலில் இருக்கோம் இப்போ 5 வருஷத்துக்கு அப்புறம், 6 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன். காலையில் அவனை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு ட்ரா பண்ண ஆரம்பித்தேன். ஒரு மணி நேரம் பண்ணேன். ஒரு மணி நேரத்தில் இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சமையல்லாம் செஞ்சுட்டு ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு அவனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 2 o'clock அப்புறம் உட்காந்தேன். அதுக்கப்புறம் உட்காந்து ஒரு 2 o'clock உட்காந்து ஒரு 6 மணி ஆகிடுச்சு ஆக்சுவலி. ஏன்னா நிறைய டீட்டெயில்டாக வரைய வேண்டியதாக இருந்தது. ஸோ என்ன இதில் ஒரு நல்ல ஒரு விஷயம்னா, நம்மளுக்கு ட்ராயிங் தெரியுதோ தெரியலையோ இல்லை கற்றுக்குறோமோ எதாக இருந்தாலும் சரி, அந்த பென்சிலை பிடிச்சி அந்த இடத்துல கரெக்டாக அதோட மெஷர்மெண்ட்டில் வரைகிறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம். கற்றுக்கிறவங்களுக்கும் சொல்கிறேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டடோட வரைஞ்சோன்னா அது ரிசல்ட் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும். இது வந்துன்னு நான் ஏன்னா ஃபுல் வீடியோ என்னால் எடுக்க முடியல, ஏன்னா ஃபோன் சம்டைம்ஸ் பார்த்து அந்த பிக்சர் டீட்டெயில்ஸ்லாம் பார்த்து வரையணும். ஸோ அதனால் நான் அப்பப்போ முடிச்சு கம்ப்ளீட் பண்ணும்போது மட்டும் ஒரு சின்ன கிளிப்ஸாக எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இதுதான் ஃபைனலாக நான் வந்து கரெக்டாக ஒரு 6 மணி ஆகிடுச்சு. ஸோ முடிச்சுட்டு ஓகே அவனுக்கு சமைக்க போகணுங்கிறதுனால முடிச்சுட்டு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு பிக்சர்ஸ்லாம் பார்த்துட்டு அப்லோட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு, என்னன்னா ஒரு மாதிரி பார்த்துட்டு இந்த ஃபைனல் லுக்கை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஓகே அனிதா, ஓகே உனக்கு கொஞ்சம் ஏதோ வருது, மீன்ஸ் வரைய வருது. ஏன்னா ரொம்ப நாள் கழித்து வரைகிறோம், எப்படி வருதோ. நான் வந்து நிறைய பேஜ் வேஸ்ட் பண்ணுவேன்னு நினச்சேன், ஒரே பேஜ்லேயே ஒரே அட்டம்ப்ட்லேயே முடிச்சிட்டேன். ஒரு மாதிரி பெருமையாக தான் இருந்தது. ஓகே, நெக்ஸ்ட் vlogல என்ன வரையலாம், என்ன பிக்சர்ஸ் வரையலாம், உங்களுக்கு ஏதாவது இது வரைங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.